தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் தான். உங்களுக்கு இந்த 7 சனி விட்டும் ஒரு பயணம் ஏற்படவில்லையே என்று ஏங்கிக் கொண்டக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ராகு பகவான் வருகின்றார். பொதுவாகவே உபஜயஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அதுவும் குறிப்பாக பாப கிரகங்கள் இருந்தால் மிக நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதன்படி பார்க்கும் பொழுது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு 3வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு வருவதால், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்திற்கு வருவதால் நிச்சயமாக பல விதங்களிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். அது மட்டுமா, இந்த கேது பகவான் எங்கிருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தந்தை ஸ்தானத்திற்கு கேது பகவான் செல்வதால் தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தையார் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்கள், அவர்களிடம் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் தந்தையை மதியுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது அவருடைய உடல்நலத்தை நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக நன்று. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாசிரம சனியும் இப்போ இருக்கிறதுனால இந்த ராகு பகவானுடைய உதவியால் பல நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமைகிறது. நிச்சயமாக அதுவும் குறிப்பாக மறுமணம் மற்றும் விவாகரத்து ஆனவர்களுக்கெல்லாம் என்னடா அது எங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணே கிடைக்கலையேன்னு ஏங்கி 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 பல வருடங்களாக கூட ஏங்கி இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய குடும்பத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துணை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையக்கூடிய நிலை இருக்குங்க. சரிங்க, உங்களுடைய 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் வருவதால் நீங்கள் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தை தாய் எல்லாம் இழந்தவர்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகள் மிக அவசியமாக ஏற்படுகிறது. ஸோ அதனால் அவங்க கிட்ட குறிப்பாக சிப்ளிங்ஸ் சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள், கசின்ஸ் பிரதர் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், சித்தப்பா பொண்ணு, சித்தப்பா பெரியப்பா பொண்ணுன்றவங்ககிட்டலாம் கூட நீங்கள் வாக்குவாதங்கள் வச்சுட்டு இந்த பிரியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமூகமாக பழகுங்கள். நிச்சயமாக அவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சரிங்க, மாணவ மணிகளுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஞாபக மறதி அவ்வப்போது போகும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பல முறை நீங்கள் படியுங்க, ஒரு முறையாவது எழுதி பாருங்கள். இதுதான் என்னோட விஷயம்னு சொல்லலாம். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் கூடுமான வரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரமாக அப்படின்னா என்ன மாதிரி செய்யலாம் நீங்களே சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயங்க அதாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக நன்று. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே மூல நட்சத்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான், ஆஞ்சநேயரையும் குரு பகவானையும் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே சித்தியாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது மிக உத்தமம், உசிதம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்தால் மிக மிக நன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கும் நீங்கள் முடிந்தால் கொண்டைக்கடலை மாலை போடுவது நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முல்லைப்பூ மலர் மாலை சுவாமிக்கு சாத்துவது நல்லதுங்க. இவ்வாறு இந்த 2 பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள், மிக அருமையாகவே இருக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த 2 கடவுளையும் நீங்கள் பிடித்து கொண்டால் வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டுங்க. வாழ்த்துக்கள்.